வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் மட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வானலில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் வந்து ரொம்ப சூடாக வேணாங்க, ஏன்னா முந்திரி போட்டோடனே ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். ஒரு 10 முந்திரி எடுத்துக்கலாங்க. அது லைட்டாக வணங்கின உடனேயே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த முந்திரியும் வெங்காயமும் நல்லா வணங்கி லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க, அது வரைக்கும் இதை நல்லா வணக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க. இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா வணங்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வணக்கிட்டு அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. கிரேவிக்கான பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் வந்து வானலில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஸோ ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஜீரகம் பொடிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வணக்கிக்கலாங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஜீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் கல்லுப்பு. இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை, கசூரி மேத்தி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்திக்கலாங்க. பேஸ்ட் போட்டு உடனே தண்ணி ஊற்ற வேண்டாங்க, அதுவும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறமா பச்சை பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. இது வந்து காஞ்ச பட்டாணி ஊற வச்சது இல்லைங்க, இது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான பட்டாணி போடுறப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 5 to 8 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாங்க. கிரேவி திக்காகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பன்னீரை வந்து தோசைகளில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பன்னீரை எப்பயும் லாஸ்ட்டாக டோஸ்ட் பண்ணுங்கள், முதல்லையே வந்து டோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும். டோஸ்ட் பண்ண பன்னீரை வந்து கிரேவியில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலாங்க, கொஞ்சம் மல்லித்தலைங்க சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விட்டு கிரேவி ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.